மருத்துவமனையின் டீன் மீனாட்சி சுந்தரம் நம்ம தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். 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 அதாவது அந்த உயிரிழந்த பெண்ணின் கோமா நிலையில் இருக்கிற பெண்ணின் உறவினர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. நீங்க வந்து ரத்தத்தை மாற்றி கொடுத்ததாக. இதற்கு என்ன காரணம்? அவர்கள் சாற்றும் குற்றம் வந்து உண்மையானதா? இல்ல, அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அவங்களுக்கு வந்து ரத்தங்கள் செலுத்தப்படுவதற்கு முன்பு ரத்தத்தின் குரூப் பரிசோதனை செய்யப்படும். அப்படி பரிசோதனை செய்யப்பட்ட போது அவருக்கு பி பாசிட்டிவ் என்று வந்தது. அப்படி வந்த பிறகும் கூட நாங்கள் ரத்தம் சாதாரணமாக செலுத்துவதில்லை. கிராஸ் மேட்ச் என்று சொல்லக்கூடிய ரத்தம் வழங்குபவரின் பிரிவும் ரத்தம் பெறப்படுவரின் பிரிவும் ஒத்து போகிறதா என்று வெளியில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செய்து பார்ப்போம். அப்படி டெஸ்ட் செய்துதான் அதற்கு செலுத்தப்பட்டது. நோயாளிக்கு பிரசவத்திற்கு பின் வரக்கூடிய பெரிபார்ட்டம் கார்டியோமயோபதி என்ற இருதய கோளாறு உள்ளது. அது எக்கோ பரிசோதனையின் மூலமும் இருதய மருத்துவர் பரிசோதனையின் மூலமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோயாளிக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை சரியான முறையிலேயே செய்யப்பட்டு வந்திருக்கிறது. நோயாளி இப்பொழுது இருதய கோளாறினால் செயற்கை சுவாசத்தில் உள்ளார். இப்ப நீங்க சொல்றீங்க ரத்தம் மாற்றி கொடுத்தது காரணம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கோமா நிலைக்கு செல்ல என்ன காரணம் முக்கியமாக? இல்ல, அவங்க கோமா நிலைக்கு போனதுக்கு காரணம் வந்து அந்த பெரிபார்ட்டம் கார்டியோமயோபதிங்கிறதுல ரத்தத்தை வெளியே செலுத்தக்கூடிய திறன் இருதயத்துக்கு குறைஞ்சு போயிடும். அந்த திறன் குறைஞ்சு போனதுனாலதான் அவங்க மூச்சு திணறல் காரணமாக அந்த ஆக்சிஜன் மூளைக்கு குறைவாக சென்று அவர் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கிறாரு. ரத்தம் மாறுதலாக செலுத்தப்பட்டதனால் இப்படி நடப்பது கிடையாது. இப்ப அந்த குறித்த பெண்ணின் உறவினரிடம் இது குறித்து நீங்க விளக்கம் அளிச்சிருக்கீங்களா? அவங்க தரப்புல என்ன சொல்லிருக்காங்க? அளித்திருக்கிறோம். விளக்கம் தொடர்ந்து அளித்திருக்கிறோம். அறுவை சிகிச்சை செய்த 3ஆம் நாளிலிருந்து தொடர்ந்து விளக்கம் அளித்து வந்திருக்கிறோம். அவர்களுக்கே தெரியும் இருதய கோளாறு இருப்பது. அழைப்பில் வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்.